என்னது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? அனைத்து விதைகளும் கிடைக்குமா? அட ஆமாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து இலவசமாக கத்திரி விதை, மிளகாய் விதை, தக்காளி விதை, கொத்தவரை விதை, வெண்டை விதை, கத்திரி விதை இப்படிப்பட்ட 6 விதைகளை வாங்கலாம். அப்படி விதைகள் வேணான்னு சொல்கிறவங்க கொய்யாக்கனி, அதோட கன்று, அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை கன்று, அடுத்ததாக பார்த்திங்கன்னா பப்பாளி கன்று, இது 3மே வாங்கிக்கலாம். இது 3 வாங்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து 6 விதைகளை வாங்கலாம். இது வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு மட்டுமே இருக்குது. இது வந்து அரசு தோட்டக்கலை மற்றும் நீங்கள் தேவகோட்டையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து வாங்குகிறோம். சிவகங்கையில் இருக்குது, கல்லலில் இருக்குது, இப்படி ஒவ்வொரு சில குறிப்பிட்ட ஊர்களில் வந்து அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணை இருக்குது. நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸை மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோ இலவசமாக இவ்வளோ விதைகளை நீங்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கலாம். இது வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அங்கே வாங்கின விதைகள் எல்லாமே நல்லபடியாக முளைச்சிரும். அந்த விதைகளில் இருக்கக்கூடிய காய்கறி தொகுப்பு தான் எப்படி செடிகளை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வளர்ப்பு முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இடத்த வந்து தேர்வு செய்யணும், விதைகளை வந்து விதைக்கணும், நீர் வந்து பாய்ச்சணும், களை கட்டுப்படுத்துதல், தேவையில்லாத செடிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிடணும், உரம் போடணும், அதுக்கு அடிக்கடி ஒரு வீக்லி ஒரு 2 டேஸ் ஆச்சும் உரம் போடணும். அப்போ தான் வந்து செடிகள் நல்லா வந்து சூப்பராக வளரும். கனிகளும் நல்லா அளவில் வந்து பெரியதாக இருக்கும். அதிலேயே கொடுத்துருப்பாங்க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் மாதிரி ஒரு 4 பேஜுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு நம்ம அதுபடி செடிகளை வளர்த்தோம்னா செடிகள் வந்து சூப்பராக வளரும். பூச்சி மற்றும் நோய் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபடி நம்ம வந்து செடிகளை வந்து வளர்த்துக்கலாம். நம்ம அன்றாடம் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து 300 கிராம் அளவுள்ள சத்துக்கள் வந்து தேவை. அது வந்து கீரைகள் மூலமாகவும் காய்கறிகள் மூலமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த புக்லெட் மூலமாக கொடுத்துருப்பாங்க. இந்த விதைகள் தான் இது பாருங்கள், தக்காளி விதைகள் மொத்தம் 6 பாக்கெட்டு. இது வந்து கீரை விதைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்டை விதை, தக்காளி விதை, கீரை விதைகள், வெண்டை விதை, மிளகாய் விதைகள், கத்தரி விதை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு காய்கறி. இது எல்லாமே இந்த 6 பாக்கெட் சேர்ந்து ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லாக தராங்க. நீங்கள் விதைகள் வாங்க விருப்பம் இல்லாதவங்க செடிகளாகவும் வாங்கிக்கலாம். கொய்யா, பப்பாளி, எலுமிச்சை இந்த 3 கன்று வாங்கிக்கலாம். நான் வந்து 2 ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சு என்னோடய வீட்டுக்காரரும் வந்தார்.